ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறந்த யோகங்கள குடுக்கக்கூடிய, பொருளாதார ரீதியா பல நல்ல முன்னேற்றங்கள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவுடைய நிலை. குரு தான் முழு சுபகிரகம். அவரோட நிலை வந்து அவர் தன்னோட உச்ச வீட்டுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி வந்துட்டாரு. மே மாதம் 26ஆம் தேதியே வந்துட்டாரு. நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாறாரு. எப்படி பார்த்தாலும் உங்க இந்த மாத துவக்கத்தில குரு பகவான் கடக ராசியில இருப்பாரு. குரு பகவான் கடக ராசியில இருக்காருன்னா, அவர் முழு பலத்தோட, உச்ச பலத்தோட இருக்காரு. குரு பகவான் வந்து முழு சுபகிரகம், தனகாரகன், பொன், பொருள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் அவர்தான். அந்த நிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வராரு. அதாவது 8ஆம் இடம்ன்ற ஆயுள் ஸ்தானத்துக்கும், லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான். அந்த வகையில குரு நல்ல நிலையில இருக்கிறது உங்களுக்கும் கண்டிப்பான முறையில ரிஷபராசிக்காரருக்கும் நல்ல பலன்கள குடுக்க போகுது. அவர் குரு உச்ச பலம் பெற்றிருக்கிறது மட்டும் இந்த மாசத்துல சிறப்பு கிடையாது. ஆ ஜூன் மாதம் 8ஆம் தேதி இந்த மாதம் பிறந்து ஜூன் மாதம் பிறந்து 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து குரு இருக்கக்கூடிய குருவுடைய உச்ச வீடான கடக ராசிக்குள்ள போப்போறாரு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான். அவர் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் அமரும்போது, குருவோட சேர்ந்து உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து அமரும்போது, சுப காரியங்கள வீட்ல நடத்துறது, புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்பு நல்ல வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், பொன் பொருள் சேர்க்கை, வீடு மனை வாங்குறது, கட்டுறது இப்படி பல நல்ல விஷயங்கள குடுக்க போறாங்க.